ஆன பிக் லெஜெண்ட்னு சொல்லப்படுற ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காடு சம்மந்தப்பட்ட படம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படமும். அதாவது ஒரு கப்பல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக ட்ரிப் இருக்கணுன்றதுக்காக யாருமே போகக்கூடாத ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனதுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஏதோ ஒன்று வந்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ அது என்னது ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியாத இந்த படத்தோட ஹீரோ அந்த காடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சானா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படி என்னது அப்படின்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்கு நடுமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது இல்லையா? ஸோ அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இவங்களுடைய பேர் வந்து நட்டாலியா. அப்படியே அடுத்தது இன்னொருத்தன் சந்தோஷமாக இறங்குறான் இல்லையா? ஸோ இவனுடைய பேர் வந்து டைலர். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ இன்னைக்கு வந்து இவங்களுடைய ஸ்பெஷலான டே போல, அதனால வித்தியாசமாக நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, இந்த காடு வந்து ரொம்ப விசித்திரமான காடு, இந்த காட்டுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனாலே இன்னைக்கு நமக்கு இன்னுமே ஸ்பெஷலாக இருக்க போகுது, நிறைய அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்னதும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான இடமா அப்படின்னு பயப்படாங்க. பாரு, நீ பயப்படாத, என்கிட்ட இந்த காட்டோடைய என்டையர் மேப்பே இருக்குது, அது போக நீ யார் கூட இருக்கிற, ஏன் கூட இருக்கிற, நான் உன்னை என்ன அவ்வளோ சீக்கிரமா எதுலேயும் ஆபத்தில் மாட்ட விட்டுருவானா என்ன, வா உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். ஸோ அந்த காடை பார்த்தீங்கனாலே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா காத்தும் அடிக்கல, எந்த ஒரு சத்தமும் கேட்கல, பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? ஆனால் யாருமே இல்லை போல. ஸோ இந்த காட்டுக்குள்ள இவங்க எப்படி தான் பயம் இல்லாமல் போகிறாங்களோ, இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த காடு வந்து புதுசு கிடையாது, அவன் நிறைய வாட்டி இந்த காட்டுக்கெல்லாம் வந்திருக்கான் போல. அதனால தான் சந்தோஷமா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே அந்த நாள் ஃபுல்லா சுத்துறாங்க. காட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க. அப்புறமா நைட் ஆகுறதுக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு சூப்பரான இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து இவங்களுடைய டென்ட்டை வந்து போடுறாங்க. ஸோ நைட் ஆக போகுது. நம்ம ஹீரோவும் சரி இரு, நான் வந்து உனக்காக மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க ரெடி ஆயிட்டு இருக்க. ஸோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி முற்றி அழகான இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ இது தாண்டா கரெக்டான டைம், இப்போ போய் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படி நைஸாக பக்கத்தில் வரான். அந்த இயற்கை சூழலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. ஏதோ நீர்வீழ்ச்சிலாம் விழுந்துட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருந்துக்கிட்ட என்ன சொல்லிட்டானா, அவன் கையில் ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, அதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மேரேஜ் ப்ரொபோஸ் பண்ணிக்க. ஸோ இதை வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு எனக்கும் ஒன்று ரொம்பவே பிடிக்கும்ன்ற மாதிரி ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோனை கூட்டிட்டு டென்ட்டுக்கு போறான். ஸோ இன்னைக்கு நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த டென்ட்டை சுற்றி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு நூல் மாதிரிலாம் கட்டிட்டு இருக்கிறான். அதில் வந்து பெல்லாம் மாட்டிட்டு இருக்குது. உடனே ஹீரோயினும் இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, இது என்னதான் இருந்தாலும் அடர்ந்த காடு இல்லையா, எப்போ வேணா என்ன வேணாலுமே வரலாம், அதனால நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து மாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ரோப்பை தாண்டி எது வந்தாலுமே பெல்ல சவுண்ட் கேட்கும், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, அடே இந்த மாதிரியான காட்டுக்கா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு தூங்க போறான். அப்படி நைட் ஆகுது, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் மட்டும் கண் முழிச்சிட்டாங்க. என்னன்னா அவளுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேட்டிருக்குது போல. உடனே ஹீரோவை எழுப்பி அவங்ககிட்ட இதை பத்தி சொல்ல, ஹீரோவும் இங்க பாரு, இது வந்து அடர்ந்த காடு இல்லையா, நிறைய காத்துலாம் அடிக்கும், ஸோ அந்த சவுண்டு கூட உனக்கு வித்தியாசமா கேட்டிருக்கலாம், நீ பயப்படாத, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறான். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சவுண்டு கேட்குது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ முழிச்சிட்டான். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டுன்றது அவனுக்கும் தெரிய வர, சரி ஓகே என்னன்றதை நான் செக் பண்ணிட்டு வரேன், நீ எதுக்கும் பயப்படாம இங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்க வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எடுத்துட்டு மெல்ல வெளியில வரான். யாராவது வந்திருக்காங்களான்ற மாதிரி செக் பண்றதுக்காக. அப்படி செக் பண்ணும்போது இவன் வந்து ஒரு இது வந்து செட் பண்ணியிருப்பான் இல்லையா, அலர்ட் பண்றதுக்கான கயிறு, அதெல்லாம் யாரோ பிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அனிமலா இருக்காது, வேற யாராவது மனிதர்கள் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு எதுக்கும் உஷாரா இருக்கணும்ன்றதுக்காக அட்டாக் பண்றதுக்காக ரெடியா அப்படியே அந்த காட்டுக்குள்ள அப்படியே சுத்தி பார்க்கறான். அந்த டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டை டென்ட்டோட யாரோ இழுக்கிற மாதிரியான சத்தம் கேட்கவும் இவன் பயந்து அலறி அடிச்சுட்டு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க ஓடுறான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ அவளை இழுத்துட்டு போறாங்க. அவளும் கத்துறா. பயந்து போனவன் வேகமா பின்னாடியோட, ஆனா அது வந்து இருட்டா இருக்கு இல்லையா, ஸோ எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. டென்ட் மட்டும் கிழிஞ்சு கிடக்குது. உள்ள இருந்து அந்த பொண்ணை காணோம், கேர்ள் ஃப்ரெண்டை காணோம். மிரண்டு போறான், கத்துறான்.
அப்படியே ஒரு இடத்துல கண் முழிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம ஹீரோடைய பாஸ்ட் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதுல இருந்து அவனுடைய மனசே உடஞ்சி போயிருக்கும். ஸோ காட்டுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பறி கொடுத்துட்டான். அது போக வெளியில இருக்கிற எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பெரிய கரடி தான் இழுத்துட்டு போயிட்டுன்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அது கரடிலாம் இல்ல, அது வந்து வேற ஏதோ ஒரு கொடூரமான மிருகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா. நம்ம ஹீரோ ஒரு பைத்தியன்ற மாதிரி நினைச்சு அவனை இந்த ரீஹாப் சென்டருக்குலாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமா தான் இப்பவும் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான், அது உண்மைக்குமே கரடி கிடையாதுன்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்க ஒரு வருஷம் இந்த இடத்துல இருந்ததுனால மறுபடியும் இவனுடைய அம்மா வந்து இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னதான் ஒரு வருஷம் ஆயிருந்தாலுமே நம்ம ஹீரோவால் அந்த நைட்டை வந்து மறக்கவே முடியல. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாருமே அது கரடின்னு சொல்றாங்க, ஆனா உண்மைக்குமே கரடி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகல, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. ஸோ அவளுடைய அலர்ன சத்தம் தான் என்னுடைய காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னால் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது, நான் மறுபடியும் அங்கே போகணும், உண்மைக்குமே அவளுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுடைய அம்மா கிட்ட சொல்ல. ஆனால் அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ இவனை எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, இவனுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு ஒரே வழி அந்த காடு தான், அந்த காட்டுக்கு போய் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பையன் பழையபடி நார்மல் நிலைமைக்கு திரும்புவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே உன்னுடைய முடிவுப்படியே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட. உடனே அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த காட்டுக்கு போறதுக்காக முடிவு பண்றான். அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய ரூமுக்கு வந்து அன்னைக்கு காட்டுல எடுத்த போட்டோலாம் ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு வித்தியாசமான போட்டோவை நம்ம ஹீரோ பார்க்கறான். என்னன்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போட்டோ எடுத்து இருந்திருப்பான் இல்லையா, அதுல ஒரு போட்டோல ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். ஸோ இப்போ இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, கண்டிப்பா அது வந்து கரடி கிடையாது, யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கடத்திட்டு போயிருக்கணும், அப்படின்னா நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இனிமே உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், நான் இனிமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றானா அந்த மேப் எடுத்துட்டு இப்போ பக்காவா ரெடி ஆக்கி கூடவே 2-3 கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அங்க போய் எப்படியாவது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும், ஒருவேளை ஹீரோயின் உயிரோட இருந்தா அவளை காப்பாற்றணும், அது போக யார் அவளை ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு வெறியில பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆக்கி பக்காவா காட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்தான் இல்லையா அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்றான். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல லோடட் கன்லாம் வச்சிருக்கான் இல்லையா, எல்லாம் கேம்பிங் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு அப்படியே சம கோவத்துல அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த மரத்தில் வந்து இதுக்கு மேலே உள்ளே போகாதீங்கன்ற மாதிரி நோட்டீஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அதையும் தாண்டி உள்ளே போக ஆரம்பிக்க. அப்படி உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இந்த எலும்பு கூடலாம் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக இது நார்மல் மனுஷன் பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ கொடூரமான மனுஷங்க இருக்கிறான், அவன் தான் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணியிருப்பான், அவனை விடக்கூடாது அப்படின்னு ஆக்ரோஷத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அந்த மேப்பை பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுமே தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறான். அப்போ தான் ஒரு இடத்த நோட் பண்றான். பார்த்தா அதுல வந்து ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஃபுட் பிரிண்ட பாக்குறதுக்கு நார்மல் கால் மாதிரி தெரியல, ஏதோ பெரிய கால் மாதிரி தெரிய. ஸோ கண்டிப்பா அது மனுஷனுடைய கால் தடம் இல்லைன்றது நமக்கு நல்லாவே புரியுது. அதே சமயத்துல யாரோ தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குற மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய கன் எடுத்துட்டு இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு தேடி மெல்ல மெல்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஆனா யாருமே இருந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பெரிய இந்த ஓடை தான் வருது. ஸோ அந்த தண்ணியை பார்த்ததுமே சரி ஓகே நம்ம கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனுடைய பேக்கை இறக்கி வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துட்டு தண்ணியும் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்று நகர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கவனிக்கல. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் பேக்குக்கு வந்து பார்த்தா பேக்கை காணோம். ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த பேக் இருந்தால் தான் அதை வச்சு கேம்ப் போட்டு இங்கேயே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக முடியும். ஸோ இப்போ பேக் வர இல்லையா, அது போக யாரோ இவன்கிட்ட விளையாடுறாங்கன்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ கண்டிப்பாக எவனாவது மாட்டுவான், அப்புறம் இருக்கு அவனுக்கு ஒட்டு மொத்த கோவத்தையும் நான் மேலே தான் காட்டணும் அப்படின்னு சம கோவத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக மறுபடியும் பின்னோக்கி போகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹீரோ காரில் தான் தங்கி ஆகணும், ஏன்னா வெளியில் அவ்வளோ குளிர் இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ கார்லேயே தங்கிட்டான். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி மூட்டமாக ஆயிடுது, அப்படியே ஃபாக்லாம் நிறைஞ்சி ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு புகை மூட்டமாக மாறிட. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ நைட் டைமில் கார் ஏதோ ஷேக் ஆகுது, டக்குன்னு கண் முழிச்சிடுறான். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான பெரிய ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் போட்டு நம்ம ஹீரோடைய காரை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான் பயந்து போன நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் வந்து போயிடுது, ஆளையும் காணும். ஸோ நம்ம ஹீரோவால் வெளியில் போகிறதுக்கே
பயமா இருக்குது, அதனால கன் பாயிண்ட்ல அப்படியே ரெடியா வச்சிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே யாரோ ஒருத்தர் வந்து எட்டி பாக்குறாரு கண்ணாடி போட்டு, யாருப்பா அது உள்ளன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ இவரை பார்த்ததுமே ஷாக் ஆகுறான். யார் இவரு, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இப்போ வெளியில வரான். ஸோ என்னதான் ஒரு வேற ஆளா இருந்தாலுமே இன்னொரு ஆளை இங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அது போக இவர் வேற யாரும் கிடையாது, இவர் வந்து ஒரு ஹண்டர் மாதிரி. ஸோ ஏதோ ஒரு புல்லட் சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அது மூலமா தான் நம்ம ஹீரோவையும் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு என்னாச்சு, உங்க காரை யார் அட்டாக் பண்ணது அப்படின்னதும், எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பெரிய உருவம் நினைச்சு அதை பார்க்கறதுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே, உங்களுக்கு ஏதோ இப்போ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பக்கத்துல தான் என்னுடைய டென்ட் இருக்குது, நீங்க வேணா வாங்கல, நான் உங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கிட்டையும் இப்போ பேக் இல்ல, அதனால அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு அவர் கூட அப்படியே போறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே அவருடைய டென்ட் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்து, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கிறேன், இந்த காட்டுக்குள்ள வந்து தானே உங்களுடைய